பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யும்படியாய் உங்களை தயவாய் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். எனக்கு அன்பானவர்களே, அவ்விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை மற்ற சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும் போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னபோது, அவருடைய காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். அப்பொழுது இயேசு வந்து தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னபோது தோமா ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனிதனாக பிறந்து வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதை காணாதிருந்தும் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, நமக்காக தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்க மற்ற காரியங்களையும் செய்வார் என்பதை நாம் விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, அவ்விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாங்கள் தியானித்தோமே. தோமா ஆண்டவரே உம்மை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.